தமிழ் படத்தில் பொல்லாதவன், கிரி, குத்து, சிங்கம்புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் நடித்து நம்ம திவ்யா ஸ்பந்தனா காலையில் ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ப ஆரம்பித்து அந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக அதை செக் பண்ணி பார்த்தா நம்ம திவ்யா ஸ்பந்தனா இறந்து போல், அவங்க உண்மையாலே உயிரோடு தான் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக சுவிட்சர்லாண்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. சுவிட்சர்லாண்டில் ஜெனிவா யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்யா ராஜேந்திரன் அவங்களோட ஃப்ரெண்டோ ஜேர்னலிஸ்டான அவங்க வந்து கால் பண்ணியே கேட்டிருக்காங்க. நான் பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சித்ரா சுப்ரமணியன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக நம்ம திவ்யா கூட எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. திவ்யா வந்து உயிரோடு தான் இருக்காங்க, ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் யாரும் ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 டேஸில் வந்து பெங்களூர் ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்ட பிறகு தான் வந்து இது உண்மைன்று தெரிய வந்தது. முக்கியமாக ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த ஃபேக் நியூஸ் வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கன்னட ஆக்டர் விஜய் ராகவேந்திரா அவங்களோட ஒய்ஃப் வந்து பேர் ஸ்பந்தனா, அவங்க வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ அந்த பேரும் நம்ம திவ்யா ஸ்பந்தனா 2 பேரும் வந்து ஸ்பந்தனால முடியறனால கன்ஃபியூஷன் ஆகி இவங்க தான் இறந்துட்டாங்க சொல்லி ஃபேக் நியூஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஃபைனலாக நம்ம திவ்யா உயிரோடு தான் இருக்காங்க. கண்டிப்பாக பெங்களூர் வந்து அவங்க ரிப்ளையும் கொடுப்பாங்க, அதுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க திவ்யாவோட ஃபேனாக இருந்தீங்க, இதை பற்றி என்ன நினைக்க சொல்லி மறக்காமல் கமர்ஷியல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டில் இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.